நான் பிறந்து வளர்ந்த இடம் திருவிக நகர் தொகுதி, அதாவது புளியந்தோப்பு. அந்த தொகுதியை பார்த்தாலே கேள்விப்பட்டாலே ஐயோ அந்த தொகுதியா, அந்த இடமா, புளியந்தோப்பா, வியாசர்படியா அப்படின்னு கேவலமாக கேலி கிண்டல் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க. என்னதான் நாங்கள் படிச்சிருந்தாலும் அங்கே அந்த மதிப்பு மரியாதையே ஒன்று இருக்காது. எங்கள் படிப்புக்கான மரியாதையும் அங்கே இருக்காது. கனிகாபுரமா புளியந்தோப்பான்ட்டு கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அந்த புளியந்தோப்பு கேவலமாக ஆனதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் கிடையாது. இத்தனை வருஷமா ஆண்ட எம்எல்ஏ, இத்தனை வருஷமா ஆண்ட அங்க இருக்கிற சேகர் பாபு என்ற டிஎம்கே மாவட்ட செயலாளர் அவர்கள்தான். இந்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும். எங்க ஏரியால ஒரு பார்க் கட்டி இருக்கிறாங்க. அங்க சுத்தி 4 செவரு, நடுவில் ஒரு சர்க்கஸ், ஒரு சீசா, இது மட்டும் போட்டுட்டு 48 லட்சம் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. கணக்கு காட்டுங்க சார். நேரம் வந்துடுச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் உங்களை உள்ள அனுப்புறதுக்கும். உங்க நாட்களை எண்ணிக்கோங்க. என்ன கேள்வி கேட்டுற போறாங்க அந்த மக்கள் என்ற ஒரு தெனாவெட்டு தானே உங்களுக்கு கேள்வி கேட்க வந்துட்டோம். நாங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல, அந்த பயம் இருக்கட்டும். எங்க கட்சியில பெண் மாவட்ட செயலாளர் ஆகிய என்ன பார்த்தே நீங்க இந்த பயந்தா எங்களோட ஆண்கள் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மகளிரான ஒரு விஷயத்த பதிவு பண்ண வந்திருக்கேன். டிஎம்கேல மகளிர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க. அப்போ ஒரு அக்கா சூப்பரா பேசினாங்க. எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு. அந்த அக்கா கிட்ட சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல. பெண் பாதுகாப்பு இல்லாத ஒரே கட்சி தீய சக்தி திமுக. வெயிட் பண்ணுங்க சிஎம் சார், எங்க தலைவர் வராரு, கம்மிங் சூன். வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. அடுத்து சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர் சபரிநாதன் அவர்களை வருக வருக சிற்றூரை தருக என அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தளபதி இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களை வணங்குகிறேன். ஒரே ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். புயல் மாதிரி அக்கா பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஸோ தளபதி 2026 சிஎம் ஆக போகிறது உறுதி. அது எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உங்கள் ஆள் சினிமாவுக்கு வந்துட்டாரு, என்னப்பா கதை அப்படின்னாரு. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மாணவர்களுக்காக, முதியோர்களுக்காக, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, கணவனை இழந்த பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, விவசாயிகளுக்காக, நெசவாளருக்காக, ஓட்டுநருக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக எங்க ஆள் உள்ள வருவாருன்னு சொன்னேன். கண்டிப்பா 2026 தளபதி சிஎம் ஆக போறது உறுதி. எல்லாரும் பூத் கமிட்டி போடுங்க, வீடியோ விடாவ போங்க, வீடியோ விடாவ போய் தளபதியை பத்தி சொல்லுங்க.
விசில் சின்னத்தை காட்டுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. 2026 நம்ம தான் உறுதி என்ற வாய்ப்பளித்த நன்றி. பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. அடுத்து சென்னை வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர், பண்டிதர் தமிழில் அல்ல பாமர தமிழில் பேசக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரி, இதயத்திலிருந்து பேசக்கூடிய அக்கா தேவகி அக்கா அவர்களை ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழகத்தின் பெண்களின் காவலன் எங்கள் தளபதியை வணங்குகிறேன். மாநிலத்தின் பொதுச் செயலாளரும் எங்களின் அரசியல் ஆசான் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வணங்குகிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும், தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும், அண்ணன் நிர்மல்குமார் அவர்களையும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற மாநில நிர்வாகிகளையும், தமிழக வெற்றி கழகத்தின் வேராக இருந்து ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து கொண்டிருக்கும் எங்களின் மாவட்ட செயலாளர்களையும் வணங்குகிறேன். மற்றும் ஊடக பிரிவு மற்றும் உள்ள பிரிவில் வந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களையும் வணங்குகிறேன். தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னவோ நம்மளை வந்து ஒரு லேடிஸ்ன்னு அது ஒருத்தி அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. நாங்க ஒருத்தி இல்லை, ஒரு தீ பண்ணாங்க, ஒரு தீ. இந்த தீயால விளக்க ஏத்தலாம், எரிமலையாவும் வெடிக்கலாம், அந்த தீய சக்தியையும் எரிக்கலாம். எய்ப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு. அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் என்று உண்டு. நமது சின்னம், நமது சின்னம் மக்கள் சின்னம், தாய்மார்கள் சின்னம், உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் விசில். ஆட்சியை மாத்தி காட்சியை மாத்துவோமா? ரெடியா? ரெடியா? ரெடி. இவங்க நம்ம தலைவரை பார்த்து பேச மாட்டாரு அப்படின்றாங்க. பேசினாலும் தப்பா, பேசினாலும் தப்பா. என்னங்கடா உங்க பேச்சு? பேசினாலும் தப்புன்றீங்க, பேசினாலும் தப்புன்றீங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நாங்க பேசாமலே ஓட்டு வாங்குவோம், பேசி ஓட்டு வாங்குவோம், உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்ன பொது சின்னண்டா விசிலு. இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்ன்ட்டு தான் ஒன்று சொன்னார். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோன்னாரு.
அதான் இப்போ நடந்துன்னுக்குது. நம்மளை இங்கே யாரையும் நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம தளபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க. அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ராஜ்யம்மா, நாங்கள் ராஜ்யம், நாங்க ஜீரோ இல்ல ஹீரோ, நாங்க ஹீரோ. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பவள விழா பாப்பா எகிரி எகிரி எகிரின்னு எகிரிச்சு. ஆனா சமீபத்தில் பேச்சியும் காணோம், மூச்சியும் காணோம். என்ன ஆச்சுன்னே தெரியல. பத்தாத்துக்கு நம்ம சவுண்டு வேற இப்போ விசில் ஆயிடுச்சா, ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன நிலைமையில இருக்குதுன்னே தெரியல. பாவம் அந்த உடன்பிறப்புகள் இவரு பேச்ச நம்பி நம்ம வேற காலத்துல வந்துட்டோம். இவர் 3000 கொடுத்தாரு, 2000 கொடுக்குறாரு, கைரேகை பதிவாகலன்னு ஒண்ணுமே கொடுக்கல. எத்த போய் நம்ம ஓட்டு கேட்கறதுன்னு கவலைப்பட்டு போய் அந்த உடன்பிறப்பு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்கிட்ட வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து, ஒரு உடன்பிறப்பு, கவலையே படாத, ஓரங்கட்டு உன் கட்சிய, என் கட்சிக்குள்ள வா, தமிழக வெற்றி கழகத்துல வா, வந்தாரை வாழ வைத்தது இது, அவ்வளவுதான். நான் 13 கூட்டணியா, 8 கூட்டணியா, 9 கூட்டணியா, ஒண்ணுமே இல்லையா. என்ன வேணா வச்சுக்கோ, எங்க கூட்டணி மக்கள் கூட்டணி, எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணி. இதை எதனா பண்ண முடியுமா? இது நான் காசு கொடுத்து வந்த கூட்டமா? இல்லை. தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு, அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த கூட்டையா இது. அதுலயும் தளபதி பெண்களை நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலிக்கு இணையாக எங்களை வைத்திருக்கிறார். அப்பனா நம்ம யாரு? வீர தளபதியின் வீர பெண்கள் படை தளபதிகள் நம்ம இல்லையா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா? 2026 நமது கோட்டை, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை, நமது தலைவர் தான் முதல்வர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தி வாய்ப்பளித்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை வாங்கி தந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும், அனைவர் விழாக்குழு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வரலாறு என்பது சம்பவங்களின் தொகுப்பு மட்டும் கிடையாது. சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய சில சாமானிய மக்களினுடைய வளர்ச்சியும் வரலாறாக மாறி போகிறது. அப்படி காலம் தந்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு வெற்றி தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் அந்த சின்னம், வெற்றி சின்னம், விசில் சின்னம், இதை கைகளில் ஏந்தி 2026 இங்கு பறக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி செஞ்சாஜ் கோட்டையில் நமது தலைவர் ஏற்ற போகிற வெற்றி கொடியினுடைய அச்சாரம் என்பதை இந்த கூட்டம் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த நிகழ்வில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் CTR நிர்மல் குமார் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள
ஒட்டுமொத்த ஒரு சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வர முடியும்னா உலகத்திலேயே நம்ம கட்சி மட்டும்தாங்க. 10 நாள் வேலை செஞ்சு, மற்ற கட்சியெல்லாம் 10 நாள் வேலை செஞ்சு 10 நாளா பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி எல்லா கட்சிக்கும் சொல்லி வண்டியை பிடிச்சி ஏற்றிட்டு வந்து உட்கார வச்சா கூட 30% தேராது. ஒரே ஒரு ஃபோன் கால், ஒரே ஒரு மெசேஜ், ஒன்று தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான். இந்த வைப்ரேஷன் வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்படி ஒரு வைப்ரேஷன், இப்படி ஒரு மக்களுக்கு முழு மனதாக 100% நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தவிர்த்து வேற யாருக்கும் இந்தியாவில் கிடையாது. சென்னை மண்டலத்தை சேர்ந்த, சென்னை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து மாவட்ட செயலர் அனைவருக்கும், இங்கே தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பகுதி கழக செயலர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தான் எப்பயும் திமுக சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கோட்டைன்னு. ஏன்னா அவங்க வேற யாரையும் இந்த பகுதியில் வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள். சென்னை பகுதியில் வேற எந்த கட்சி என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு அன்கோல போயிடுவாங்க. சென்னையில் இருக்கிற மற்ற கட்சியினர் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள். நம்ம கட்சியினரை தவிர அவங்க நம்ம கட்சி என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கிருந்து வந்தாங்க இவ்வளவு பேர் ஒரே நாளில் டப்புன்னு இவ்வளவு நிர்வாகிகள், இத்தனை லட்சம் நிர்வாகிகள், இத்தனை ஆயிரம் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் அனௌன்ஸ் பண்ண 10 நாளுக்குள்ளேயே அங்கங்க போட்டாங்க. இருக்கிறதுலே என்னன்னா சென்னை மக்கள் தான் பாவப்பட்ட மக்கள் இந்த திமுக மக்கள். ஏன்னா சென்னைக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்தா பூங்காவை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடிக்கு பூங்கா. ஏன்னா அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். அப்பதான் கணக்கு எவனும் காட்ட முடியாது. அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். சென்னை முழுசும் பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு போடுற முக்கால்வாசியான திட்டங்கள் இது மாதிரியான டெம்பரரி திட்டங்கள் தான். சரி, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை. இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுடைய வேலை வாய்ப்பு, எப்படி துப்புரவு தொழிலாளர்கள், இப்போ சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கிற என்னது வியாசார்பாடி, வெள்ளிவாக்கம், பேசன் பேச்சு, இந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த தூய்மை பணியாளர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எந்தவித வேலை வாய்ப்பும் உருவாக்காமல் இங்க இருக்கிற குடிசை மாற்று வாரியம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரை சென்னையை விட்டு வெளியேற்றிட்டே தான் இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. முதல்ல இவர்கள் என்ன நினைச்சார்கள், சென்னையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த கட்சியும் வராது, எப்பயும் சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறி இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களே. எப்ப வேணாலும் இவர்கள் 2 பேருமே தொகுதி மாறலாம். ஏன்னால் எல்லா தொகுதிகளிலும் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தான் அதிக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில், ஏன்னா போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, தளபதி தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில். அப்போ இவங்க எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டாங்க, சுற்றி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்னு அதையும் தாண்டி 80,000 பேருக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்போதான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரிஞ்சது, எதையும் தடுத்தாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுடைய மட்டும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது. நமக்கு இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களும், முக்கியமாக இங்க நார்த்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களிலும் பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய மக்களாக இருக்கிறார்கள், நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இனிமேல் சென்னை மட்டுமல்ல, சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஒரு நாள் கூட உள்ள வர முடியாது. எப்படி 84ல் கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026 வரப்போகிறது. சென்னைக்கு ஒரு வடிகால் வாரிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. போன ஆட்சியிலேயே ஆரம்பிச்சது, இந்த ஆட்சியிலும் இதை நீங்க போறப்பெல்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்க சென்னை மக்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது, இந்த மழை காலம் வந்தாலே கஷ்டப்படுறது என்னன்னா, இங்க உள்ள பகுதிகளில் மழை நீர் தேங்கிவிடும். பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பிரிட்ஜில் போய் நிப்பாட்டிடுவாங்க காரை. பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. அதையும் போலீஸ் வச்சு போன தடவை பிரிட்ஜில் யாரும் காரை நிப்பாட்ட விடாம அடிச்சு விரட்டினாங்க. இவங்களால மக்களை பாதுகாக்கவும் முடியாது, அங்க அவங்களா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலும் அதையும் அடிச்சு விரட்டிடுறாரு.
இந்த வடிகால் பணிகளை பத்தி நீங்க சென்னையில போறப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை நீரை கொண்டு போய் வடிகாலில் கொண்டு போய் வெளியில் சேர்க்கறதுக்கான திட்டம். இந்த திட்டத்துடைய பிளானு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மேயர்கிட்ட கேட்டு பாருங்க, 80% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சுன்னு. இந்த துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா KN நேரு. அவருக்கு ஏற்கனவே 3 ED சம்மன் போயிருச்சு. பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு. எந்த நேரத்திலும் உள்ள போகலாம். FIR போட்டா அடுத்த நாளே உள்ள போற அமைச்சர் திரு KN நேருவா தான் இருப்பார். ஸோ அவருடைய அமைச்சரவைக்கு கீழே தான் இந்த வடிகால் பணிகள் இருக்கு. இந்த 4000 கோடி 5000 கோடி என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே தெரியல. எல்லா இடத்துலையும் டிரைனேஜோட, அதாவது கழிவு நீரோட சேர்த்தே இந்த திட்டத்தை முடித்து விட்டார்கள். எப்படின்னா கழிவு நீர் தனியா இருக்கணும், மழை நீரோட வடிகால் பணிகள் தனியா இருக்கணும். இது ரெண்டு தனித்தனியா இருந்தாதான் மழை நீரை கொண்டு போய் இவர்கள் சேமிக்க முடியும் பிற்காலத்தில். இது ஒரு 100-200 வருடங்களுக்கு உரிய திட்டம். அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை இவர் முற்றிலும் சொதப்பி கெடுத்து, அந்த திட்டத்துடைய நிலைமை என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியாது. திரும்பவும் எல்லா நார்த் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோட்டரா வச்சு தான் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 4000-5000 கோடியை செலவு பண்ணிட்டு இன்னும் மோட்டாரை வச்சு பம்ப் பண்றதுக்கா இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. எந்த விதத்திலும் திமுக வந்தால் சென்னைக்கு மட்டும் இல்ல தமிழகத்திற்கே அழிவுதான். சென்னை மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால், சென்னை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இங்க இருக்கிற மக்களுக்கு போதுமான சுகாதாரம் கொடுக்க வேண்டும். சென்னை மக்களுடைய பாப்புலேஷன் கூடிட்டே இருக்கு. இதையெல்லாம் ஏன்னா நீங்க களத்துல நீங்க தான் நின்று ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்க போறீங்க. ஏன்னா களத்துல ஏற்கனவே நம்ம ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. நான் நம்மளுடைய தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சென்னை முழுவதும் பல பகுதிகளில் சுற்றி வந்தேன். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு, தளபதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய கட்சியினர் இல்லாத தெருவே கிடையாது. இப்படி ஒரு கொண்டாட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. எல்லா இடத்திலும் எல்லா தெருவிலும் நம்மளுடைய நிர்வாகிகள் ப்ராப்பரா டேபிள் போட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து தளபதியுடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்தாங்க. ஆல்ரெடி நீங்க எல்லா வீட்டிலையும் எல்லா தெருவிலையும் நம்மளுடைய கட்சியினர் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாங்க. நீங்கள் போகும் பொழுது தெளிவாக சென்னையில் இவர்கள் செய்த அனைத்து கெடுதல்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், நம்மளுடைய தளபதி 26 முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் வரும். உங்க ஏரியாவில் யாராவது உங்க கவுன்சிலரை பார்த்துருக்கீங்க? நீங்க இருக்கிற ஏரியாவில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ல யாராவது பார்த்துருக்கீங்க? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சென்னையில் இருக்கிற கவுன்சிலர் அனைவரும் ஒரு MLAவுக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க. தயவு செய்து இந்த உங்க பகுதிகளில் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இங்க உள்ள கெடுதல்ல சொல்லுங்க. இவரெல்லாம் என்ன நினைச்சாங்க, நம்மளுடைய கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறப்ப என்ன ஒரு 1 லட்சம் பேர் 50,000 பேர் எத்தனாயிரம் சேர் போடுவாங்கன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கே தான் தெரிஞ்சது, காசு கொடுக்காமல் 10 லட்சம் பேருக்கு மேல கூடுதுன்னா அது தளபதிக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும். இன்னமும் மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான் என்று இந்தியா முழுவதும் நம்பப்பட்டது அன்னைக்கு தான். ஏன்னா மற்ற இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவரையும் இந்தியாவில் எந்த தலைவரையும் மக்கள் நேசிக்கவில்லை, மக்கள் நம்பவும் இல்லை. இந்த தலைவர் வந்தால் நம்மளை காப்பாற்றுவார், இந்த தலைவர் வந்தால் நமக்கு நல்லது செய்வார், இந்த தலைவர் தான் வரணும்னு எந்த இந்தியாவில் எந்த மக்களும் நினைக்கவில்லை. தளபதி மீது மட்டும்தான் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை முழுவதும் தமிழகம் முழுவதும் அனைத்து முன்னாடி சொல்றாங்க, இல்ல பசங்க மட்டும்தான் இருக்காங்க, பெண்கள் மட்டும், அப்படிலாம் கிடையாது. அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் தளபதி வர வேண்டும் என்று நம்புகிறார்கள். இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை சென்னையில போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் இன்னைக்கு சென்னையில ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எங்க போனாலும் கஞ்சா இருக்கு. எங்க போனாலும் எப்ப போனாலும் நீங்க சென்னையில ஹைகோர்ட்டை சுத்தியே போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, பாரை திறந்தா சரக்கு விற்பாங்க. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுறது சென்னையில் இருக்கிற மாநகர காவல்துறை தான். எங்கேயுமே நீங்க இங்க இருக்கிற காவல்துறைக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா தானே. காவல்துறைக்கு சொன்னா நீங்க நிப்பாட்டினா நிப்பாட்டிட போறாங்க. விற்கிறதே அங்க போற மேல போற கமிஷனுக்கு தானே, மேல போற கமிஷனுக்கு தானே இங்க அலோவ் பண்றது. சென்னை முழுவதும் போதைப் பொருள்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம அந்த அவசரத்தில் இருக்கிறோம். அது போக இன்னைக்கு
பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அதுவும் மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் சென்னையில் ரொம்ப மோசமான நிலைகள் இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தான் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மோசமான நிலை இருக்குது. நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது திமுக செய்த துரோகங்களையும், திமுக இந்த மக்களுக்கு செய்த கெடுதல்களையும், இந்த மக்களை வைத்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதையும் தவறாமல் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக 2026 சென்னை முழுவதும் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. 2026க்கு அப்புறம் இங்கே எல்லாரும் உங்க பகுதிகளில் கவுன்சிலராகவோ உங்களுக்கு என்னவோ நீங்களும் உங்களுடைய தேர்தலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் இங்கே பல பேர் அரசு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நாட்டில் பெரிய பிரச்சனையே தொலைக்காட்சி விவாதங்கள்ல இந்த மறு வச்சுக்கிட்டு ராமு சோமு நடிக்கிற மாதிரி அவரே மூத்த பத்திரிகையாளர், அவரே சின்ன பத்திரிகையாளர், அவரே கருத்து கணிப்பு, அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஊடகம் என்ற ஜனநாயகத்தின் 4ஆம் துணை நடுநிலையோடு அணுகி தனக்கு சரி எனப்பட்டதை உள்ளது உள்ளபடி நியாயமாக பேசி களமாடி இன்று நதி வழி பயணத்தில் ஒரு நதி கடலோடு வந்து கலப்பதை போல தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை சேர்த்து கொண்ட நம்முடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதுக்குள்ள நான் பேசி ஆகணும். மேடையில் இருக்கிற மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களை பலரையும் நான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தாவேகா கட்சியை பற்றி பேசணும்னு சார், நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். கட்சியில் சேர்ந்தேன், 10வது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் மேடை ஏற்றிட்டாங்க. இது எந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம். நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள். நம்மகிட்ட பங்களா இல்லை, பெரிய பெரிய கார் இல்லை, ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது. தளபதிக்கும் நம்ம மேல, நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு. இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்குறாங்க. சிஎம்மோட நிகழ்ச்சியை 85 பேர் தான் பார்க்குறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம்மோட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்றிருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. சோ இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே. விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினான்னா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். ஓகே. எங்கேயாவது ஒரு திருடன் ஏதாவது ஒரு திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருடன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
இதையே தான் எங்க ஆதவ் சாரும் அன்னைக்கு சொன்னாரு. இங்க கோடிக்கணக்கில் பாக்குறாங்க, அங்க 55 பேர் தான் பாக்குறாங்கன்னு. அதுல 5 பேர் அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க, ஆபீசர்ஸே பார்ப்பாங்களா இருக்கும். அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக நன்கு படித்தவர், சட்ட நிபுணர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், அன்பு நண்பர் வழக்குரைஞர் சத்யகுமார் அவர்களை அன்போடு வருக 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 என வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வெற்றி வணக்கங்கள். 2026 சிஎம் அரையணைய சிஎம் சேர்ல உட்கார போறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். முதல்ல தாவேகாவுடைய கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், ஆனந்த் அவர்கள், பல யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க, பதவிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச சாதனை, அதே மாதிரி ஒரு புரட்சி, அதே மாதிரி ஒரு சாதனையை நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. தீய சக்தி திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியிலேயே சமூக நீதி கிடையாது. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சியில சமூக நீதியை கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா தலைவர்களும் ஒரு சாதாரண பின்புறத்திலிருந்து வந்திருக்காங்க. சாதாரண பின்புறத்தில் தாவேக என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். உலகத்திலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அன்னைக்கு ஆனந்த் அவர்கள் வந்து அவ்வளவு பேர் அன்பா வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. உலகத்திலேயே ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே தான். நம்மளுடைய சின்னம் விசில், நம்மளுடைய சின்னம் சாமானிய மனிதனுடைய சின்னம், தளபதி அவர்களுடைய சின்னம், தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புற சின்னம், சம உரிமை கொடுக்கக்கூடிய சின்னம், சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சின்னம், சமத்துவத்தை பேணக்கூடிய சின்னம், பெண்கள் மேம்பாடுக்கான சின்னம், குழந்தைகளுடைய படிப்புக்கான சின்னம், ஆட்டோ ஓட்டுடைய சின்னம், பெண்களுடைய சின்னம், குழந்தைகளுடைய சின்னம். குழந்தைகிட்ட போய் கேளுங்க, எல்லா சிம்பலையும் காட்டி கேளுங்க. குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, விசிலுக்கு தான் ஓட்டுன்னு. நன்றி, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அவரை பொதுவா சமூக வலைதளங்கள்ல நம்ம கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்க. தம்பி, கொள்கை தலைவர் ரூபத்துல தான் படித்த பசங்கள் அத்தனை பேரை கடகத்தில் இணைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு சாட்சி தான் இதை போன்ற மனிதர்கள். அவருக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தந்து, அடுத்து இன்னைக்கு இருக்கிற சர்க்கார் மக்கள் நினைச்சாங்க இவங்க சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாங்கன்னு. இல்ல, அவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்களை பாதுகாக்க மறந்துட்டாங்க. ஆனால் சிறுபான்மை மக்கள் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களும் சரி, அனைவரும் நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கை, தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி என்பதை இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.
தளபதி அவர்களை வணங்கி நம் குடும்பத்தின் தந்தை ஆனந்தையாவை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அவரை வந்து குடும்பத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா, பெத்த பிள்ளைங்கள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான். எந்த கட்சியிலாவது ஒரு பொது செயலாளர் வந்து உணவு பரிமாறின பிறகு இலையை எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனந்தையா அதை செய்வாரு. பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறிட்டு அந்த இலையை எடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் அவருடைய குணம், இயல்பான குணம். அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருந்தா தான் தெரியும், குடும்பத்துக்குள்ள இருந்தா தான் தெரியும். குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. 2, சரி நமக்கு சரியா பேச வராது, இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா? என்ன ஆலமரம், எங்க பிகில் சத்தம் கேக்குதா? ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரமா உடையுது. முன்ன ஒரு கதை இருந்தது, கண்ணு முன்னே அது சரியுது. இவனை சிதைச்ச சிங்கம் பாரு, எங்க தலைவர் விஜய் என்ன பாரு. தீய சக்தி இப்ப கதறுது, டிவிக்கே வந்ததும் பதறுது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாருக்கு உதறுது கையே? அதாவது ரொம்ப காலமா நம்ம வந்து இந்த தீய சக்தியை விமர்சிச்சா இவங்க ஒரு உருட்டுறது நம்மள்ட்ட வந்து, சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குது அப்படின்ட்டு. போலீஸ் வந்து நாயை வளர்க்கறதே திருடனை பிடிக்கதான். இந்த நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா, திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்க தானே செய்யும். குலைக்குமா குலைக்காதா? இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கவங்களை விட்டுருங்க, இங்க மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரும் நினைச்சிட்டு இருக்க? தி வாரியர்ஸ். எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்குது. 70 வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற, ஆனா உன் ஐடி விங்க என் ஒரு வாரிட்ட மண்டிட்டு கிடக்குது. உன்னால இங்க ஒன்னும் கழட்ட முடியல. இதுல என்னடானாக்கா, ரொம்ப காலமாவே நாங்க தான் வந்து பெண்களின் பாதுகாவலரு, சிறுபான்மையின் பாதுகாவலரு. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க வந்து நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு, அது ஹலால். புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்களை திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்புறதுக்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும், சார் யாராவது அமைச்சர் வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பார்த்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல, அதுக்கப்புறம் பாரு நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்கிட்ட கேளு, ஆண்கள்ட்ட கேளு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோயோ, நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி, அதனாலதான் நான் பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க 10 நிமிஷம் ஆகாது உங்களை பிரிச்சு மேயறதுக்கு. எங்களுக்கு மிமிக்ரி பண்றது, கையை மடிச்சு நிக்கிறது, சேட்டை செஞ்சிருவோம். 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லையும் பதட்டம் இல்லாமல் நீங்க வந்து உங்க வாழ்க்கை நடத்தலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குழந்தைய காணா பதறான், கடத்திட்டு போயிடுவான், இல்ல பாலியல் வன்புணர்வு நடந்துரும்ட்டு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவான்னு சொன்ன பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க. ஏன்? அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவான். கஞ்சா கிடைக்குது, அபின் கிடைக்குது, ஹெராயின் கிடைக்குது, மெத்து கிடைக்குது. பல பேருக்கு அது மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? போதையை ஒழிச்சிட்டோம், கஞ்சாவை ஒழிச்சிட்டோம். என்ன ஒழிச்சிட்டோம்ன்றாங்க. எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா? பூரா பேர்ல பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க. கேட்டா நீ ஆலமரங்கிற. சரி, ரைட்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு. தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார். அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம். அந்த உறுதிமொழி ஏற்று இங்கிருந்து செல்வோம். நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா? இந்த வாய்ப்பை வழங்கிய ஜிஎஸ் அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ச்சியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் முஸ்தபா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு சிற்றுரை வழங்க அழைக்கிறேன். மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரத்தன சுருக்கமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் வாரம் உத்தரவாதம் கொடுத்து ஆரம்பம் செய்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறியும் வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதுமுள் பனியைப் போல நன்மும் நிற்போக்கென்றும் நசித்திட வேண்டும் இறைவா என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தீய ஆட்சியை ஒழித்திட எங்களுக்கு வரப்பசமாக தந்த மரியாதைக்குரிய தளபதி, வெற்றி தளபதி விஜய் அவர்களை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் நான் பேச ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நிறைய பேர் பேசினாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, போராட்டம் நடத்தினா, ஒரு புரோகிராம் நடத்தினா காவல்துறைகள் எங்களை அச்சுறுத்துகின்றது, எங்களை மிரட்டுகின்றது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 80 நாள்ல அந்த காவல்துறை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க போகுது என்ற காலம் தமிழக மக்கள் எழுதிவிட்டார்கள் என்பதுதான் நிதாசனமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் பாதுகாவலன் என்று போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் என்ற திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில மொஹலா ஜமாத் என்ற ஒரு மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனந்த் சார் சொல்வார், நானா இப்படிலாம் பேசாதீங்க, சரிப்பட்டு வராது என்ன உரிமையோட கண்டிப்பார். இன்னைக்கு சொல்றேன், திருவல்லிக்கேணி பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. நீங்கள் மீசாப்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீலம் பாஷாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐசோஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜாம்பஜாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பீட்டர் சாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மொஹலா ஜமாத் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே இங்கே வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டும். இந்த திருட்டு திமுக குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உண்மை பாதுகாவலராக நீங்கள் வர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பனையூருக்கு எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி கொண்டு நயவஞ்சம் படுத்தி கொண்டு இவங்க RSS ஓட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர் பாதுகாக்கிறோம் என்று போலி வேஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டிலே கருப்பு சட்டம்
இஸ்லாமியர்களை அடக்கும் சட்டம், இஸ்லாமியர்களை கைது செய்ய சட்டம், இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தக்கூடிய சட்டம், என்ஐஏ சட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே RSS கைக்கூலியாக, பாஜகவின் கைக்கூலியாக ஒன்றிணைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே வாக்கு அடிப்படையிலே வாக்களித்து விட்டு என்ஐஏ சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டு இவர்கள் தான் இஸ்லாமிய பாதுகாவலரா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இருவேற கட்சியும் பார்த்து பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எதை நோக்கி போவது என்று எண்ணி கொண்டிருந்தோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழக வெற்றி கழகம். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் பாதுகாக்க, இந்த இஸ்லாமிய மக்களின் செழிப்பாக வாழ, இந்த இஸ்லாமிய மக்களின் படிப்பிலையும் வேலை வாய்ப்பிலையும் வறுமை கோட்டை கீழையும் மேலோங்கி போவ சர்சார் கமிஷன் கொடுத்த கமிட்மெண்ட் அமல்படுத்த மரியாதைக்குரிய தலைவர், வெற்றி தலைவர், வீர தலைவர், எங்கள் தலைவர் ஆண்டவனுக்கு தவிர எவனுக்கும் அடிப்படையாத வீர கூட்டத்தின் வேந்தனாக, வீர கூட்டத்தின் வேந்தனாக அன்னை நாடே அயலாதிகத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலாதிகத்தை எதிர்த்த, இஸ்லாமிய ஆதிக்கத்தை எதிர்த்த, ஸ்டாலின் ஆதிக்கத்தை எதிர்த்த, உதயநிதி ஆதிக்கத்தை எதிர்த்த, அமித்ஷாவின் ஆதிக்கத்தை எதிர்த்த எங்களுக்கு அளித்த பரிசு சிறைசாலை. காலம் சரி செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். இதோ வருகிறோம் உங்கள் முன்னால் பாட்டாளியின் சின்னமாக, வீரத்தின் சின்னமாக, விவசாயியின் சின்னமாக, ஏழையின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, உங்கள் வெற்றி வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் அவரின் சின்னமாக விஜில் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், நாடறிந்த நல்ல அரசியல் ஆளுமை அன்பிற்கினிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற 30 ஆண்டு காலம் தன் பயணத்தை மேற்கொண்டு கழக பொதுச் செயலாளராக அரும்பணியாற்றி வருகிற என் அன்பிற்கினிய அருமை அண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, ஆற்றல் மிக்க போர்ப்படை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் சகோதரர் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நிர்மல்குமார் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை சென்னை மாநகரத்தை மாற்றியமைக்க இருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர்களே, போர்ப்படையாக இங்கே வருகின்றிருக்கிற ஆன்றோர் பெருமக்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்க்கின்ற காட்சியை நான் காணுகிற போது 1977 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அதை போலதான் 2026 நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி ஆளப் போகிறார் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல தலைவர்களோடு சந்தித்து தேர்தல் களத்திலே நின்று அவர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது ₹1 கூட செலவு செய்யாமல் இங்கே 10,000 பேர் இங்கே கூடியிருக்கிறேன் சொன்னால் இது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம், தளபதியின் இயக்கம் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு முன்னாலே பல்வேறு நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால்
இது போன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னால் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த இயக்கத்தாலும் முடியாது என்பதை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள், அவர் சொன்ன 2 வரிக்கே நாடே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. பல்முனை தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொன்ன ஒரே சொல்லிற்காக எத்தனை பேர் இன்றைக்கு வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடிகிறது. வருவார், வெற்றியை காண்பார். இங்கே சொன்னார்களே இஸ்லாமிய பெருமக்கள், அவர் இங்கே நிற்க வேண்டும் அங்கே நிற்க வேண்டும் என்பதல்ல. 234 தொகுதி அவர்தான் நிற்கிறார். அவர்தான் வேட்பாளரை அடையாளம் காட்டப் போகிறார். அந்த அடையாளம் காட்டுகிற வேட்பாளர் தான் நாளை கோட்டைக்கு வர முடியுமே தவிர எவராலும் தமிழகத்தில் இனி கோட்டைக்கு வருகிற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்காது என்ற வரலாறு தான் வெற்றி கழகத்தின் மூலமாக இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். வருகின்றிருக்கிற உங்களை போன்றவர்களை பார்க்கின்ற போது மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். சத்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கின்ற இடம் வெற்றி கழகத்திலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர எந்த கழகத்திலும் இல்லை. ஏன்னு சொன்னால் பெண்களுக்கு முழு உரிமை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இதை காணுகிற போதுதான் எல்லோரும் வியந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வியந்து போவது மட்டுமல்ல, பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலம் மாறப்போகிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 90 நாட்கள் தான். உங்களை பார்த்த அனைத்து அதிகாரிகளும் வாருங்கள், அமருங்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அதை கேட்கிறோம் என்று சொல்லுகின்ற காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து 234 தொகுதி அவர்தான் வெற்றி பெறுவார், அவர்தான் கோட்டைக்கு வருவார் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டை நாம் படைப்போம். வாருங்கள், நல்ல பணிகளை ஆற்றுங்கள். எல்லா சிறப்புகளோடு உங்கள் பணிகள் அமைகிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைத்து காட்டுங்கள் என்று அழைத்து உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் அவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, நண்பர் நிர்மல்குமார் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் அவர்களே, சென்னை முழுவதும் இங்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து சென்னை எல்லோருக்கும் ஒரு முகவரி. திருச்சியில் படிச்சுட்டு சென்னையில் 1999 இங்கே இருக்க நேரு ஸ்டேடியத்தோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து பயணம், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் என்னோடய பயணம் ஆரம்பிச்சிச்சு. அன்றையிலிருந்து சென்னை என்னுடைய முகவரி, என்னுடைய இருப்பிடம், பிறப்பிடம் திருச்சி, என்னுடைய முகவரி சென்னை. இங்கிருந்தான் வளர்ந்தேன், முகவரி கொடுத்தது சென்னை. ஆனா அந்த சென்னை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். இந்த சென்னையில 16 எம்எல்ஏக்கள், 4 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர்
நடந்துக்கிட்டே இருப்பார் முதலமைச்சர் முன்னாடி பின்னாடி. சைதாப்பேட்டை எம்எல்ஏ மா சுப்பிரமணிய அண்ணன். அடுத்தது இந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர். அப்புறம் நம்ம சேகர் பாபு அண்ணன் அவர்கள். அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள். 4 அமைச்சர்கள் இருந்து சென்னை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு தாட்டும் மழை வரும் பொழுது அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டியை கட்டுக்கிட்டே இறங்குவாரு. ஒரு போட்டோ அடுத்து தினத்தந்தியில வரும். ஆஹா, இந்த மக்களுக்கு எவ்வளோ உழைக்கிறாரு. வெள்ளம் வரும் பொழுது சாப்பாடு கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாங்க, வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் தெரியும், பரவாயில்லையே மக்களோட மக்களாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது. சரி, ஓகே, அவங்க தாத்தா தான் இருந்தார். அடுத்தது அவர் மகன் வந்தார், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்போ பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில் நடந்துக்கிட்டு மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு திருப்பியும் ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அவருடைய பேரன், கலைஞருடைய பேரன் உதயநிதி மழை வரும்போதெல்லாம் இறங்கி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது. வேளச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட 40% ஸ்லம்ஸ் சேரிகள் அதிகமாக இருக்கு. குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சென்னை மாறி இருக்கா? பூர்வக்குடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கா? இன்னைக்கு எதுவுமே மாறல. ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த 16 தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. 1962 இருந்து சென்னை திமுகவோட கோட்டை, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு ரவுடி பலம், அதற்கான ஒரு பண பலம், இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை. இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு, இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க செயல்படப்படாம நிப்பாட்டுறாருன்னு. அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தலில் 26 எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் ஆறும் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில. ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க, சொன்ன டைமுக்கு பஸ் வராது, நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும், மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும். வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் சேரிகளும் ஸ்லம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா? சரியான பள்ளிக்கூடம் இருக்கா? இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை? அப்ப இந்த சென்னையோடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார், சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் நம்மளே மேயராக்குனாங்க. அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார், இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார். அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும், தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும். மாண்புமிகு மாவட்ட செயலர் அவர்களே, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தலைவருடைய ஒரு முகம் போதும், தலைவருடைய ஒரு முகம் போதும்.
அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு. எப்படி அதிர்ந்துச்சு? எடுத்தவொடனே ஆரம்பிச்சாரு, 1 மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு, அவரு பேசல, அவருக்கு அழுத்தம், அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு, மிரட்டிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் வராது, தேர்தலை விட்டே போயிடுவாங்க. திமுக எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக நம்மளை மட்டும் பார்த்து தான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி, அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்கு தான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரை ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடியை கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி. நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேலையை செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னும் 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. உதயநிதி அவர்களே, மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய 3 பேர் கூட்டணியோடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க 30 நாள்ல. அது மிகப்பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது. இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபாவித்தனத்தை செஞ்சிருச்சே. பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி, ஒரு அன்பு, ஒரு ஆதரவு எங்கிருந்து உருவாச்சுன்னா கரூர்ல இருந்து உருவாச்சு. உங்க சூழ்ச்சியை தூக்கி எறியலாம். ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க. இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது. இந்த சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா 30 நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா. அதுக்கப்புறம் சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான். நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோ, நேத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்துனீங்களே, நீங்க கூட்டிட்டு வர கூட்டம்லாம் லாரிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லயும் கூட்டிட்டு வந்தீங்க. எங்களோட கூட்டம் 10,000 பேர்னா 1,00,000 பேர் வராங்க. அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கு. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு, தமிழக போலீஸ். வேற எதுக்கு? இப்ப லேட்டஸ்டா எஸ்சிபி என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:45 மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையாம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா. ஒரு எஸ்பிக்கே தகவல் வரும் பொழுது டிவிக்கு எப்படி தகவல் வரும்? இது கூட உங்களுக்கு தெரியல. அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த கரூரை உருவாக்குனது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும், இந்த படுபாவிங்க இந்த பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக. அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு. இதோ வரப்போறாரு, அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழகம் முழுவதும். இப்ப தெரியும் உங்களுக்கு. நிப்பாட்ட முடியாது, உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது, உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது. இமீடியட்டா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம். அப்ப தலைவரை நிப்பாட்டணும், தலைவரை முடக்கணும். இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா, ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பாரு. டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க.
ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க பேக் பண்ணி. எங்க பொங்கல் விழால ஹிந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க. அங்க போய் படக்குழு, அந்த படக்குழு உதயநிதி அவர்கள் தெரியாம போகுமா? ரெட்ஜ நிறுவனத்தோடைய தெரியாம போகுமா? அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க? இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவியை நிப்பாட்டி இருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே, புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இலவசம் கொடுக்கிறோம். ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன், எவ்வளவு விலைன்னு கேட்டேன். அதுல 4 மாவட்ட செயலருக்கு எவ்வளவுன்னு தெரியல. நான் கேட்ட உடனே இப்பதான் நம்ம பசங்க கேட்டு வந்தேன். வந்த உடனே சொன்னாங்க, அண்ணன் ஒரு கோட்டர் 160 ரூபாண்ணே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு, ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்காந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன், 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்தில் ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500, 4,800, 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்குதான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும், கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார். இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு, அதிமுக காவல்துறையா இருக்கு. முதல் முறையா எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறையா மாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும். அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும், அந்த காவல்துறை டாஸ்மார்க்கை ஒழிக்கும். எல்லா மக்களுக்கும், முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு நாளைக்கு கோட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர்களை தவற நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் கோட்டர் முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும். உங்க பேரு கோட்டர் முதலமைச்சர். 60,000 கோடி ரூபாய் வித்த முதலமைச்சர். ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாநாடு நடத்துறீங்க. அக்கா கனிமொழி அக்கா அவர்களே, 21 டாஸ்மார்க்கோட சேல்ஸ் இருந்துச்சு 30,000 கோடி. உங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ்? என்ன 55,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? இதுக்கு ஒரு மாநாடா? திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு, இன்னும் 10 மாநாடு நடத்துங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க, பெண்கள் வருவாங்க. ஆனால் நீங்க கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி இல்ல நாங்க 2,000 ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா மாத்தட்டும், நம்ம அண்ணன் அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்க அமைச்சர்கள் சேகர் பாபு, அங்க இருக்க செந்தில் பாலாஜி, அங்க இருக்க கே சாரு,
இவங்கெல்லாம் பெரிய தேர்தல் விற்பனர்கள். என்ன விற்பனர்கள்? மொத்தமா நம்ம காசே கொள்ளையடிச்சாங்களாம். அந்த கொள்ளையடிச்ச காசை பூத்துல உள்ள ஒவ்வொருத்தர் கரெக்டா 2000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அப்பா எவ்வளோ பெரிய தேர்தலில் மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்கெல்லாம். இவங்களை வேணா ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க டிவியில. டிவி கேல மாவட்ட செயலர் பேர் சொல்லுங்க, அங்க நேரு இருக்காரு, இங்க வேலு இருக்காரு. எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க, எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. வேலு எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. மாவட்ட செயலர் ஒரு குறை சொல்லு பாப்போம், ஒரே ஒரு குறை. 28 வருஷமா நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ணவரைய மாவட்ட செயலாளர். நீங்க சொல்லலாம் அடுக்குமொழியில் அவருக்கு பேச தெரியாது, நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம். ஆனால் ஒரு எளிய மக்களை மாவட்ட செயலாளர் ஒரே கட்சி தலைவர், எங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள். இந்த அடுக்கு மொழியில பேசுறது, இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க. உண்மையே பேசணும், மனசுல இருந்த உண்மையை பேசுறதுதான் பேச்சு. உன் பேச்செல்லாம் போயிருச்சு, பழைய காலம் அது. நீ என்ன வேணா உருட்டு, கேட்டா கொள்கை தெரியும், கொள்கை தெரியும். நான் நேத்து கூட பேசினேன், என்னப்பா கொள்கை தெரியும்? கொஞ்சம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பெரியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லு. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நான் ஓப்பனா சொல்ல 2 நிமிஷம் பேச சொல்லு. பேசுனா பேசுவாரு. அந்த பூத்துல மொத்தம் 350 குடும்பம். அந்த பூத்துல 2000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும்? அதுக்கு டாஸ்மார்க்ல 10,000 ரூபாய் 10 ரூபாய் புடுங்க, அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன். அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க, செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. கட்டிங் மினிஸ்டர் செட்டிங் மினிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் கூட்டு கலவாணிங்க. ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க. நீ எதுல வேணா போ, ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க. நீ எதுல வேணா போ, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, மக்கள் வாங்குவாங்க. தமிழக மக்களை, பெண்களை ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க, ஒரு செங்கல் இருக்குங்க, கவுன்சிலர் ஓடி வந்துருவார். அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க கேக்குறாங்களா இல்லையா? ஒரு சின்ன வீடு. திமுக கவுன்சிலர் பத்தி நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அந்த கட்சியை பத்தி. எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி வீடு கட்டுறீங்க? அது எப்படி வந்து நீங்க பிளாட் கட்டுறீங்க? அது எப்படி வந்து ரோடு போடலாம்? கான்ட்ராக்டர் 2% கொடு, ஐயா அமைச்சர் கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும், இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா. நீங்க மதுரையில மேயரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ஹஸ்பண்ட. ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க? நேருக்கே தெரியல, என்னடா நமக்கு தெரியாமல 200 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு, நம்ம கலெக்ஷன் வரலையே, நம்ம கட்டிங் வரலையே, அப்ப தூக்கி அந்தமா போடு. ஏதோ மதுரையில மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான், சென்னையில வந்து கரப்ஷனே நடக்கலையா. நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க, தூக்கி எறிறாங்க, நடுரோட்ல நிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாரு? ஐயோ பாவம், தூய்மை பணியாளர்கள்லாம் என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா. என்ன நடிவு பாத்தீங்களா? ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய எமோஷன். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு, ஆளுங்கட்சியான ஒரு மிதி, இவ்வளவுதான். அப்ப இந்த சென்னை ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? எப்பயுமே சென்னையில 16 தொகுதி தமிழ்நாடு முழுசு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2011 எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன். எக்மோர் தொகுதியில பருதி ஏலமொழுதி உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய அரசியல்வாதி. அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர், உங்களுக்கு தெரியும். 15-20 கோடி ரூபாய் அப்ப செலவு பண்ணார். அதை எதிர்த்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள், சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிட்டு இருந்தவர். எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ, அன்னைக்கு 2014 எல்லா ஆட்சியும் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர், ஸ்டேட், பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா 2015 தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒரு உண்மையான தலைவர் வேணும். அன்னைக்கு தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டார், இல்ல தனியா. அது என்ன உடனே 4 நாள் டிபேட். அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு? இதே தாண்டா 2014 ஜெயலலிதா பார்த்து சொன்னீங்க. அந்த அம்மா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அந்த அம்மா என்னங்க 4 பொதுக்கூட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன், நீங்க 10 பேர் சேர்ந்துக்கலாம், ஆனால் ஒரு தலைமையோடைய முகம் வேண்டும்.
நீங்க எந்த கூட்டணி வேணா சேர்ந்துக்கலாம். டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க, இங்க கூப்பிட்டுக்கோங்க, அங்க கூப்பிட்டுக்கோங்க, பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க, முதலமைச்சரை கூப்பிட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தலைமை வேண்டும். தலைமை இல்லாத எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சதா வரலாறே கிடையாது. எம்ஜிஆரை விரும்பினது அவருடைய தலைமைக்கு. தலைவர் சொல்லக்கூடிய 234 கேண்டிடேட்டும் அவருடைய முகம். அவர் முதலமைச்சரா வரணும் தான் ஓட்டு போட போறாங்க. இங்க இவர் வரணும் அவர் வரணும் கிடையாது. தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. நீங்கள் உறுதியாக ஆகுங்க. சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ். ஆனா இங்க இருக்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே நடக்கல. அப்ப எந்த அளவுக்கு செய்தியை அவங்க மறைக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா? செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க. யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ, நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே. தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க. தலைவர் பேசுறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. நான் அன்னைக்கே சொன்னேன், முதலமைச்சர் மொழிபோர் தியாகிகளை பத்தி பேச போறாரு, யூடியூப்பை பாருங்கன்னு. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னது 600 பேர், அன்னைக்கு பார்த்துட்டு 320 பேர். அவ்வளவுதான். மக்களுடைய கமிட்மெண்ட் அவ்வளவுதான். ஒரு முதலமைச்சர் பேசுனா கமிட்மெண்ட் இல்ல, யாரும் பார்க்கறது தயாரா கிடையாது. ஆனால் ஒரு பெரிய பிம்பம், இது பெரிய கூட்டணி, இந்த கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது. இல்லை, 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. 3 முறை வரலாற்றில் வாய்ப்பை உருவாக்கிய கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது வரலாறு. இந்த வரலாறை புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு சொல்லிடுறேன். எந்த காலத்திலையும் திமுக 2வது முறை ஜெயிச்சதே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். கலைஞர் ஐயாவுக்கும் சரி, அவர் இருக்கும்போது சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல, நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். டிவிகே டிஎம்கே முதல் தெளிவாயிடணும். நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. நம்ம சும்மா போய் நம்ம சோசியல் மீடியா வாரியா சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 4 வருஷமா காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல, சோசியல் மீடியால எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைம்லைட் கொண்டு வரணும்? ஏடிஎம்கே ஆல்ரெடி காணா போயிடுச்சு. ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய 10 பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அப்ப நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணு சொல்றேன், ஃபோக்கஸ் டிஎம்கே. அவன் நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிடையாது, நம்மளுடைய ஃபோக்கஸ் டிஎம்கே. அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தறியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யார் எந்த ஆட்சியில் நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஆட்சியில் நடந்து. 2026 திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள். நமக்கு தனிப்பட்ட முறையில் யாரு மேலேயும் வந்து பகை கிடையாது. இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும், ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும். தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ, எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ, அதற்கப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம், உறுதியா நம்புவோம். அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், நீங்க நம்பாதீங்க. காமராஜரையே வந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னவங்க பாவம் 2 வேட்டி வச்சிருந்தார். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விதத்துல நம்ம மேல வந்து பழிகள் சொல்லும், தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஸ்டேஜ் விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம், நாம் தான் ஜெயிக்க போறோம். தலைவர் மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார். இதை உறுதியேற்போம். யுத்தம் என்பது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கணும், அவ்வளவுதான். யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் நம்ம செய்வோம். அப்புறம் பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் 15 வயசுலயே வந்து தலைவராக கொண்டு பயணிச்சான். இப்போ ஒரு 2 நாளா விமர்சனம். நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல, ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல. நம்ம எவருக்கும் பயந்தவங்க கிடையாது, ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு. நேற்று பேசும்போது என்னோட எக்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதான்.
அப்போ பாதியிலே கட் ஆயிடுச்சு. அது நான் எக்ஸ்லே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்றைக்கும் ஆதவர்ஜுனா நன்றியை மறந்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணுகிறேன். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன், அதே மாதிரி KP பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம், அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு. என்ன அரசியல் வேறுபாடு? இன்றைக்கு என்ன பிரச்சனை? டிவி கேட்கும் பிசி கேட்கும் என்ன பிரச்சனை? அரசியல் ரீதியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் 4.5 வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன? இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது விசிகேக்கு? அதற்கப்புறம் வேங்கவேல் பிரச்சனை ஆகட்டும், வடகாடு பிரச்சனை ஆகட்டும், மதுரையில் கொடிகம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணதாகட்டும், என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது? அது ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்க கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும், அவருடைய மனசு எனக்கு தெரியும். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வருவதற்கு வாய்ப்பு வரதே இல்லை. ஏனென்றால் அவர் எனக்கு ஆசான், நான் அவருக்கு மாணவன். இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சோ நம்ம யுத்தத்துக்கு ரெடியாவோம். தலைவர் அவர்கள், நான் திருப்பியும் சொல்றேன், எப்படி NTR கட்சி ஆரம்பிச்சு இந்த வேட்பாளர் யாரு, அந்த வேட்பாளர் யாரெல்லாம் மக்கள் கேட்கல, ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திரால எப்படி NTR வரலாற்றை உருவாக்கினாரோ அதுக்கான தேர்தல் தான் இது. நீங்க பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நிறைய பயப்படுத்துவாங்க. அவரு ரவுடிசோ, இவர் பணம் வச்சிருக்காங்க, அந்த பணம் போலும் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் முடிவு பண்ணா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 2026 மட்டுமல்ல, 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். நம்ம அதுக்கான பணிகளை நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அவர் சொன்னதை போல 2 பேருக்கு நடுவுல தான் இங்க போட்டியே. ஒன்னு டிஎம்கே தீய சக்தி, இன்னொன்னு டிவிக்கு தூய சக்தி. இந்த அரங்கமே அதற்கு ஒரு உதாரணம். மாவட்ட செயலாளர்களை மகத்தான மாவீரர்களாக மாற்றிய, அந்த பயிற்சியை அளித்த அந்த ஆசானுக்கு நம்முடைய சென்னை மத்திய தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒரு அன்பு பரிசை இந்த மேடையில் வழங்குகிறார்கள். வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம் விசில். வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், 2026 வெற்றி சின்னம். அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் அமரலாம். பேசும்போது சொன்னாங்க, கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கூட்டம் கூடணும்னு. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அல்ல, தலைவரின் ஒரு குரலுக்கே கூடக்கூடிய கொள்கை கூட்டம் எங்களுடைய கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய பெரிய பலம் என்னவென்றால், தலைவர் சொல்வதை செய்வோம், அவர் சொல்வதை மட்டும்தான் செய்வோம். ஆனால் தலைவர் நினைப்பதையே செய்து முடிக்கக்கூடிய மாயாஜாலக்காரர் அன்பு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்கள் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார். மதிப்புக்கும்
மரியாதைக்குரிய அண்ணன் திரு KS அவர்கள், சகோதரர் ஆதவ அர்ஜுனா, சகோதரர் CTR நிர்மல்குமார், சகோதரர் வெங்கட்ராமன், சகோதரர் ராஜ்மோகன், சகோதரி திருமதி ராஜலட்சுமி, சகோதரர் டாக்டர் A ஸ்ரீதரன், சகோதரி திருமதி சுபத்ரா, சகோதரி திருமதி தாகிரா மற்றும் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்புனு, சென்னை மத்திய மாவட்டம் SKM குமார், சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் தாமு, சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலமுருகன், சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கட்பீஸ், சென்னை புறநகர் மாவட்டம் செயலாளர் ECRP சரவணன், சென்னை வடக்கு மாவட்டம் சிவா, சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் வேலு, சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தணிகாச்சலம், சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனியப்பன், சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திலீப் குமார், சென்னை வடக்கு மாவட்ட சகோதரி MR பல்லவி, சென்னை தெற்கு மாவட்டம் சகோதரர் சபரிநாதன், தேர்தல் பிரச்சார குழு மாவட்ட செயலாளர்கள் சகோதரர் சேலம் மத்திய மாவட்டம் பார்த்திபன், விருதுநகர் கிழக்கு மாவட்டம் SP செல்வம், தென்காசி மேற்கு மாவட்டம் நியாஸ் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பேச்சாளர்கள் மற்றும் முக்கியமான பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், தாய்மார்கள், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் ஒரு செயல்வீரர்கள் கூட்டம் போட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 26ஆம் தேதியிலிருந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் சில பேர் இவங்களால முடியல அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டரில் போட்டாங்க. நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 இடத்துல கூட கூட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுல மட்டும்தாங்க பிரச்சனை. எங்கே போனால் காலையில் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதது இல்லைங்க, கண்டிப்பாக நான் கல்யாண மண்டபத்தை கொடுத்துட்றோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு போனால் அந்த கல்யாண மண்டப மேனேஜர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பார். மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கங்க, கோச்சிக்காதீங்க தயவு செய்துன்னு சொல்லுவார். ஏன், எப்படி, எதுக்கு நீங்கள் தலைவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஜனநாயக நாடு. யார் ஒன்றாலும் தேர்தலில் நிற்கலாம். அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இவங்க ஓணும் அவங்க ஓணுன்றது எல்லாம் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த தடவை இந்த வருடம் தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொகுதியில் 70,000 வீடு இருக்குதுன்னா ஒவ்வொரு தொகுதியில் கண்டிப்பாக 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மேலும் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது எல்லாம் நம்ம வந்தோம் பேசணும்னு போகணும்னு இருக்கக்கூடாது. இன்னும் இருக்கிறது 2 மாதமோ. அது தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக அடுத்த மாதம் அறிவிக்கலாம், இல்லை மார்ச் மாதம் முதல்ல கூட அறிவிக்கலாம். நீங்கள் செய்வது கடந்த 28-30 வருடமாக நீங்கள்
உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உழைப்பாகப்பட்டது இன்னும் 2 மாதம் உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். வீடு வீடாக சென்று நீங்கள் நம்மளுடைய தலைவருடைய சின்னமான விசில் சின்னத்தை எல்லோரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். தலைவருடைய சின்னம் விசிலுன்னு சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவருடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்மளுடைய வேலை ஓட்டு போட வைக்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் நாம் சென்று ஓட்டு சேகரிக்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் தாய்மாரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நீங்கள் இந்த பணிகளை நீங்கள் வீடு வீடாக இன்னும் 60 நாளுக்கு சென்று தளபதியுடைய நம்மளுடைய கட்சியுடைய கொள்கைகள் மற்றும் நம்மளுடைய சின்னம் நாங்கள் எதையெல்லாம் செய்வோம் என்பது தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் என்னெல்லாம் செய்வார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை நீங்கள் வீட்டு வீடாக சென்று எல்லோரும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களை நம்பியும் மக்களையும் நம்பியும் தலைவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான். தலைவர் ஜாதி பார்க்கல, பணம் பார்க்கல, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே நீங்கள் அண்ணன் சொன்னது போல மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஒத்த ரூபாய் எங்களுக்கு செலவில்லை. இந்த கூட்டத்தை கூட்டணும்னு 2 நாளைக்கு முன்னாடி தலைவருடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டது. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களை பார்க்கும் போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. 28 வருஷத்துக்கு முன்னாடி அப்புன்னு சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி வந்தவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக மரியாதையாக வச்ச ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம். மத்திய சென்னையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குமார், பூக்கடை குமார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சாதாரண டெக்கரேஷன் பண்ணுறவர். இன்னைக்கு காலையில் கூட அண்ணன் தலைவர் யாரை வேட்பாளராக சொல்கிறார்களோ அவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் ஆக்கிவிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தான் பூக்கடை குமார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தாமு அவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர், உழைப்பாளர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். சென்னை கிழக்கு மாவட்டம் சகோதரர் பாலா என்ற பாலமுருகன் கடினமையாக அவருடைய தொகுதியில் உழைத்து கொண்டிருக்கிறார். விலையில்லா விருந்தகம் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். கட்பீஸ் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர். அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி துணி கடை வச்சிருந்தாரு. அப்பயே தளபதியோடைய ஃபோட்டோவை போட்டு தான், பிளாஸ்டிக் பையில் ஃபோட்டோ போட்டு தான் அந்த துணியை விற்பார். அவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாவட்ட செயலாளர். கிளையிலிருந்து மேலே இன்னைக்கு மாவட்ட செயலாளரை வந்திருக்கிறார்.
சென்னை வடக்கு தளபதி சிவானி என்று சொல்வார்கள். அவர் ஆட்டோ மற்ற எல்லா உதவிகளையும் செய்து தளபதிக்கோசம் உழைத்த ஒரு நல்ல மனிதர். சுறாவேலு அவருக்கு எதுவுமே சூதுவாதே தெரியாது. முதல்ல தளபதி விலையில்லா விருந்தகம் முதல்ல ஆரம்பித்த சுறாவேலு தான். அதுக்கு அடுத்தபடியாக தான் அனைத்து மாவட்டங்களிலும் தளபதி விலையில்லா விருந்தகம் செய்யப்பட்டது. சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தணிகா என்ற தணிகாச்சலம், அவர் ஒரு டிரைவர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். கையில் ஒரு குருமாத்து 4-5 மோதிரம் இதெல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு தான் இருப்பார். ஆனால் அவர் சொல்லிப்பார் நான் டிரைவர்னு. அவர் பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளி. அவருக்கு ஒரு முக்கியமான தொகுதியில் மாவட்ட செயலாளராக கொடுத்துருக்குது. அதை கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனியப்பன், பழனி, அவர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையெல்லாம் இருந்தார். அவர் முதல்ல சஃபாரின்னு சொல்லுவாங்க, அந்த டீமில் இருந்தார். அவரோட உழைப்பால் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சகோதரர் திலீப் குமார், வழக்கறிஞர். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோ வந்துக்கினே இருக்கும். போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருப்பார் காவல்துறைக்கிட்ட. இன்னைக்கு காலையில் கூட ஒரே சண்டை. கேஎஸ் அண்ணனுடைய உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது தானே, ஏதோ பெர்மிஷன் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்களேன்னாரு. கண்டிப்பாக திலீப் அந்த பெர்மிஷனை வாங்கிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னேன். அதே போல் இன்றைக்கி இந்த விழா மிக கூட்டம் இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை வடக்கு மாவட்டம் பல்லவி பயங்கரமா அவங்க பேசுவாங்களான்னு கொஞ்சம் கேளுன்னு சொன்னேன். பார்த்தா பயங்கரமா தைரியமா, அதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்ணாக மிக சிறப்பாக பேசினார்கள். சின்ன வயசு 50,000 சம்பளத்தை விட்டுட்டு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்ன சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. என்னடா இது ஒரு மாவட்ட செயலாளரை பற்றி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் என்று சொன்னால் கடந்த 30-32 வருடமாக தலைவருடைய அறிவுறுத்தலின்படி எதை சொன்னாலும் செய்து காட்டிய இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். எல்லாரும் சொன்னது ஒரு விஷயம், மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் நீ பேசும்போது பகுதி வட்டத்தை மறந்து விடாதீர்கள் அண்ணா, அவர்கள்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இதுதான் ஒரு பாசம். நம்மளுடைய தளபதி குடும்பமாக நாம் எல்லோரும் இங்கு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம பேச்சு இல்லை, பேசுறதுனால கை தட்டுறதுல அர்த்தம் இல்லை. நம்மளுடைய தலைவர் தளபதியை 2026 முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.